என்ஜினியர் தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. குட் மார்னிங் பா, வெல்கம் ஸ்ரீ தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி. நம்ம ஜியாகிரபிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அகாடமில இருந்து மேப் ஸ்டடி கிளாஸஸ் ரெகுலராக கொண்டு போயிட்டு இருக்கோம். மேப் ஸ்டடினா என்ன அப்படின்னு சொன்னா வேற எதுவுமே இல்லை, நம்ம தியரிட்டிக்கலா படிக்கிற விஷயத்த மேப் இமேஜ் மூலமா எப்படி ஞாபகம் வைக்கிறது அப்படிங்கிறதான் இந்த சீரீஸ்ல ஃபுல்லாவே கொண்டு போயிட்டு இருக்கோம். எல்லாமே நிறைய பாசிட்டிவா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணீங்க, எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. அதே மாதிரி ஃபர்தராக ஃபர்ஸ்ட் மேப்லேருந்து கண்டினியூ பண்ணுங்கள். இதான் ஃபஸ்ட்டாக பார்க்குறேன் அப்படின்னாலும், எந்த மேப்பை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னாலும் ஃபர்ஸ்ட் மேப் ஆரிஜின்லேருந்து கொண்டு வரும்போது நமக்கு ஒரு ஆர்டர் கிடைக்கும். எந்த மாதிரி ஜியாகிரபினா என்ன, அதில் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம கவர் பண்ணுறது சிலபஸ் பேஸில் தான் கவர் பண்ணுறோம். அதே மாதிரி நம்ம தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமியில் 1 இயருக்கான மேக்ஸ் பேட்ச் அண்ட் 1 இயருக்கான ஜிஎஸ் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா 7358262743 அண்ட் 9363324765 அப்படிங்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. 1 இயர் மேக்ஸ் பேட்ச் எந்த டைமிங், அடுத்து ஜிஎஸ் பேட்ச் எந்த டைமிங், அந்த கிளாஸஸ் எப்படி கொண்டு போவாங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் சொல்லுவாங்க. இந்த மேப் ஸ்டடி கிளாஸஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்ச காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ஃபேமிலி சர்க்கிள், ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. குட் மார்னிங் பா, இப்போ என்ன மேப் பார்க்க போனால் மேப் நம்பர் 35 மேப் என்ன அப்படின்னா இந்தியாவில் தொழிலகங்கள். இதுக்கு முன்னாடி 33, 34 கொஞ்சம் மனப்பாடம் பண்ணுறது கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நான் அகைன் சொல்லியிருப்பேன், நீங்கள் ஃபர்தராக அதையுமே சொல்லி ரிமைண்ட் பண்ணி பாருங்க. ஏன்னா அது நம்ம புக்ஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே அங்கங்கே கொடுத்துருப்பாங்க. அந்த போர்ஷன்ஸ்லாம் கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா அதில் இந்த தொழிலகங்கள் அப்படிங்கிறதுலேருந்து 1 or 2 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வருது. அதை நம்ம மிஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம இவ்வளோ தூரத்து ஜாகிரபி படிச்சே வேஸ்ட்டு. அதனால இது ரெண்டுமே நான் சொன்ன ஆர்டரில் படிச்சிங்க, அகைன் ரிப்பீட் பண்ணோம் அப்படின்னா எந்த ஆர்டரில் ஞாபகம் வைக்கணும்னு சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி ஞாபகம் வச்சிங்க அப்படின்னா இது ஈஸியாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் கம்பைன் பண்ணி மேப்பும் கொடுத்துருக்கேன். இந்த மேப்பில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியாவோட தொழிலகங்கள். ஃபர்ஸ்ட் அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணிடலாம். கொல்கத்தாவில் கொல்கத்தா அப்படின்னு சொன்னாலே தேசிய சணல் மின் வாரியத்தோட தலைமையகம். தேசிய சணல் மின் வாரியத்தோட தலைமையகம் எங்கே இருக்குது? கொல்கத்தா. அதே கொல்கத்தாவில் போர்ட் கிளாஸ்டர் அப்படிங்கிற பகுதியில் இந்தியாவின் முதல் பருத்தி நெசவாலயம் அமைஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் என்னது? சணல். ரெண்டாவது அது எங்கே இருக்குது? முதல் பருத்தி நெசவாலை கொல்கத்தாவில் போர்ட் கிளாஸ்டர் அப்படிங்கிற பகுதியில். அதே இதில் வெஸ்ட் பெங்காலில் செராம்பூர் அப்படிங்கிற பகுதியில் இந்தியாவின் முதல் காகித தொழிற்சாலை அமைஞ்சிருக்கு. மேற்கு வங்காளத்தில் 3 பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் மேற்கு வங்காளத்தில் கொல்கத்தாவில் தேசிய சணல் மின் வாரியம் அமைஞ்சிருக்கு. ஓகேவா? சணல் மின் வாரியத்தோட தலைமையகம். அதுக்கடுத்து அதே கொல்கத்தாவில் போர்ட் கிளாஸ்டர் அப்படிங்கிற பகுதியில் இந்தியாவின் முதல் பருத்தி நெசவாலை. சணல் முடிஞ்சு, பருத்தி முடிஞ்சிச்சு, 2 சேர்த்தா காகிதம் ரெடி பண்ணாங்க வச்சுக்கோங்க. அதே மாதிரி வெஸ்ட் பெங்காலில் செராம்பூர் அப்படிங்கிற பகுதியில் இந்தியாவின் முதல் காகித தொழிற்சாலை அமைஞ்சிருக்கு 1812 வருஷம். 1812. இந்த 3 மட்டும் ஒரு டைம் சொல்லிடலாமா? மேற்கு வங்காளத்தை எதனா பார்த்தோம்? 3 பார்த்தோம். மேற்கு வங்காளத்தோட தலைநகர் கொல்கத்தா. கொல்கத்தாவில் என்ன பார்த்தோம்? தேசிய சணல் மின் வாரியத்தோட தலைமையகம் முடிஞ்சிருச்சு. அதே கொல்கத்தாவில் போர்ட் கிளாஸ்டர் அப்படிங்கிற பகுதியில் இந்தியாவோட முதல் பருத்தி நெசவாலயம் அமைஞ்சிருச்சு. அதுக்கடுத்து மேற்கு வங்காளத்தில் செராம்பூர் அப்படிங்கிற பகுதியில் இந்தியாவோட முதல் காகித தொழிற்சாலை 1812 ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த 3 முடிஞ்சா இன்னொரு டைம் கூட சொல்லி பாருங்க. அதுக்கடுத்து தமிழ்நாடு. கொல்கத்தா வெஸ்ட் பெங்கால் மேற்கு வங்காளம் முடிஞ்ச கூட நேராக தமிழ்நாடுக்கு வந்துடலாம். தமிழ்நாடுல கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை பகுதியில் போர்ட்டோ நோவா அப்படிங்கிற பிளேஸ். என்ன பிளேஸ்? போர்ட்டோ நோவா. இது போர்ட் கிளாஸ்டர், இது போர்ட்டோ நோவா. கடலூர் அப்படின்னா கடலோர மாவட்டங்கள்னு சொல்லுவாங்களா, அப்போ போட்டில் போவாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. போட்டில் போவாங்க. அப்போ போர்ட்டோ நோவா. அதில் முதல் இரும்பு மற்றும் எஃகு உற்பத்தி தொழிற்சாலை ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்தியாவோட முதல் இரும்பு மற்றும் எஃகு உற்பத்தி தொழிற்சாலை எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க? கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை பகுதியில் போர்ட்டோ நோவா அப்படிங்கிற இடத்துல 1830 ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த 4 மட்டும் வேஸ்ட் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் மேற்கு வங்காளத்தில் எத்தனை பார்த்தோம்? 3. மேற்கு வங்காளத்தில் அதோட தலைநகரான கொல்கத்தாவில் தேசிய சணல் மின் வாரியத்தோட தலைமையகம் அமைஞ்சிருக்கு. 1 முடிஞ்சா. அதே கொல்கத்தாவில் போர்ட் கிளாஸ்டர் அப்படிங்கிற பகுதியில் இந்தியாவோட முதல் பருத்தி நெசவாலை அமைக்கப்பட்டது. அதே மேற்கு வங்காளத்தில் செராம்பூர் அப்படிங்கிற பகுதியில் இந்தியா முதல் காகித தொழிற்சாலை 1812 ஸ்டார்ட் பண்ணாங்க. 3 முடிஞ்சா. அப்படியே கீழே வந்தோம்னா தமிழ்நாட்டில் கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டையில் போர்ட்டோ நோவா அப்படிங்கிற பகுதியில் இந்தியாவோட முதல் இரும்பு மற்றும் எஃகு தொழிற்சாலை எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க? 1830 ஸ்டார்ட் பண்ணாங்க. 4 முடிஞ்சா? 4 ஞாபகம் இருக்கா? அப்படியே போனோம் அப்படின்னா கர்நாடகாவில் என்னது? பட்டு உற்பத்தி ஃபேமஸ். கர்நாடகா அப்படின்னா பட்டு உற்பத்தி ஃபேமஸ். கர்நாடகாவில் பெங்களூரில் மத்திய பட்டு ஆராய்ச்சி தொழில்நுட்ப தலைமையகம் இருக்கு. என்ன இருக்கு? கர்நாடகா அப்படின்னாலே பட்டு உற்பத்தியில் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் அப்படின்னா கர்நாடகா. அப்போ கர்நாடகாவில் தலைநகரங்க பெங்களூர். அதில் என்ன இருக்கு? மத்திய பட்டு உற்பத்தியோட தலைநகரம் இருக்கு. முடிஞ்சா. அதுக்கடுத்து மத்திய பிரதேசில் பர்கான்பூர் அப்படிங்கிற பகுதியில் நேபா நகர் நோட் சொல்லலாம். மத்திய பிரதேசில் பர்கான்பூர் டிஸ்ட்ரிக்டில் நேபா நகர் அப்படிங்கிற பகுதியில் தேசிய செய்திகள் மற்றும் காகித ஆலை இருக்கு.
தேசிய செய்தி உலகளாவிய செய்திலாம் மத்தியில் வரும், ஞாபகம் வச்சுக்கலாமா? அப்போ தேசிய செய்திலாம் எங்கே வரும்? மத்தியில் வரும். அப்போ மத்திய பிரதேசம் இருக்கு தேசிய செய்தி. தேசிய செய்தி எதில் அச்சிடுவாங்க? காகித ஆலையில் வந்து அச்சிடுவாங்க, ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ தேசிய செய்தி மற்றும் காகித ஆலை எங்க? மத்திய பிரதேசில் பர்கான்பூர் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட்ல நேபா நகர் அப்படிங்கிற இடத்துல இருக்கு. 5 முடிஞ்சிச்சா? இந்த 5 அகைன்னு சொல்லலாமா? வெஸ்ட் பெங்கால் எத்தனை பார்த்தோம்? 3. மேற்கு வங்காளம்ல 3. அது ஃபர்ஸ்ட் அதோட தலைநகர் கொல்கத்தா. அதில் தேசிய சணல் மின் வாரியத்தோட தலைமையகம் முடிஞ்சிச்சு. அதே கொல்கத்தால போர்ட் கிளாஸ்ல அப்படிங்கிற பகுதியில் இந்தியாவோட முதல் பருத்தி நெசவாலை. அதே மேற்கு வங்காளத்தில் செராம்பூர் அப்படிங்கிற பகுதியில் இந்தியாவோட முதல் காகித தொழிற்சாலை 1812 ஸ்டார்ட் பண்ணாங்க. மேற்கு வங்காளம் முடிஞ்சு. அடுத்து என்ன மாநிலம் பார்த்தோம்? தமிழ்நாடு. தமிழ்நாடு பார்த்தா கடலூர்ல பரங்கிப்பேட்டை அப்படிங்கிற பகுதியில் போர்ட்டோ நோவா அப்படிங்கிற இடத்துல என்ன பண்ணாங்க? இந்தியாவோட முதல் இரும்பு மற்றும் எஃகு தொழிற்சாலை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க 1830. அது முடிஞ்சா. அடுத்து கர்நாடகா வந்தோம்னா கர்நாடகானா என்ன ஃபேமஸ் தான்? பட்டு ஃபேமஸ்ன்னு பார்த்துருந்தோம். அப்போ கர்நாடகா அப்படிங்கிறது மத்திய பட்டு நிறுவனத்தோட தலைமையகம் வந்து அங்கே இருக்கு, பெங்களூர்ல. அடுத்து மத்தியில் போனோம் அப்படின்னா மத்தினால் என்ன? தேசிய செய்தி அதிகமாக இருக்கும். தேசிய செய்தியில் அச்சிடுவாங்க, காகித ஆலையில் அச்சிடுவாங்க. அப்போ தேசிய செய்தி மற்றும் காகித ஆலை நிறுவனம் வந்து அங்கே தான் இருக்கு, மத்திய பிரதேசில் பர்கான்பூர் நேபா நகர்ல. இதெல்லாம் முடிஞ்சா. அடுத்து டெல்லியில் 2 தான். டெல்லியில் வந்து கைத்தறி ஓட்டுறாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ கைத்தறி வளர்ச்சி ஆணையர் அலுவலகம் வந்து டெல்லியில் இருக்கு. இரும்பு மற்றும் இந்திய இரும்பு எஃகு ஆணையம் வந்து அங்கே தான் இருக்கு. கைத்தறி இரும்புல ஓட்டுறாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இரும்பு எஃகுல ஓட்டுறாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. டெல்லியில் கைத்தறி ஆணையத்தோட தலைமையகம் அலுவலகமோ இரும்பு மற்றும் எஃகு ஆணையம் வந்து அங்கே தான் இருக்கு. முடிஞ்சா. இந்த 7 தான் அகைன் ரிவைஸ் பண்ண போகிறோம். இந்த மேப்ல என்ன பார்க்குறோம் அப்படின்னா இந்தியாவோட தொழிலகங்கள், இந்தியாவோட முக்கிய தொழிலகங்கள் பார்க்குறோம். தொழிலகங்களில் ஃபர்ஸ்ட் வந்து எத்தனை மாநிலங்கள்? இங்கே வந்து மேற்கு வங்காளம், தமிழ்நாடு, கர்நாடகா, மத்திய பிரதேஷ், மேலே வந்து டெல்லி வந்து யூனியன் பிரதேசம். இதை தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? மேற்கு வங்காளம் 3 பார்த்தோம். கொல்கத்தால தேசிய சணல் வாரியத்தோட தலைமையகம். சணல் புரட்சி அப்படிங்கிறது எதுக்காக? தங்க இலை புரட்சின்னு சொல்லுவாங்க. அதே பருத்தியை மேம்படுத்தக்காக கொண்டு வரப்பட்ட புரட்சி வெள்ளி இலை புரட்சின்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து அதே இதில் கொல்கத்தால போர்ட் கிளாஸ்ட் அப்படிங்கிற பகுதியில் இந்தியாவோட முதல் பருத்தி நெசவாலை. அதே செராம்பூர் அப்படிங்கிற பகுதியில் இந்தியாவோட முதல் காகித தொழிற்சாலை 1812 உருவாக்கப்பட்டது. அப்படியே நேரம் இங்கே வந்தால் கீழே மாநிலம் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் என்ன சொல்லுவாங்க? கடலூர் மாவட்டத்தில் பரங்கிப்பேட்டை அப்படிங்கிற பகுதியில் என்ன இருக்கு? இந்தியாவோட முதல் இரும்பு மற்றும் எஃகு தொழிற்சாலை வந்து இருக்கு 1830. அப்படியே போனால் கர்நாடகாவில் என்ன இருக்கு? கர்நாடகா தலைநகர் பெங்களூர். கர்நாடகா அப்படின்னா பட்டு ஃபேமஸ். மத்திய பட்டு நிறுவனத்தோட தலைமையகம் அங்கே இருக்கு. அடுத்து மத்தியில் என்ன இருக்கும்? தேசிய செய்தி மற்றும் காகித ஆலை முடிஞ்சா நிறுவனம். அடுத்து மேலே போனால் டெல்லியில் கைத்தறி ஆணையம் அலுவலகம் இருக்கு. கைத்தறி ஆணையம் இரும்புல பண்றாங்க, இரும்பு மற்றும் எஃகு பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இரும்பு மற்றும் எஃகு ஆணையம் வச்சுக்கோங்க. முடிஞ்சா. ஓகேவா? இந்த 3 மேப்புமே கொஞ்சம் நிறையா டேட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். அகைன் சொல்லுங்க. கண்டிப்பாக அந்த 3 மேப்ல இருந்து ஒரு கொஸ்டின், இதுக்கப்புறம் ஒரு மேப் பார்ப்போம். இந்த 4 மேப்ல இருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும்பா. நான் தொழிலகங்கள், தொழிற்சாலை இந்த மாதிரி ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஓகேப்பா, ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ.